ஹலோ மக்களே வணக்கம். இன்றைக்கி வந்து கிருத்திகை. நம்ம ஜலகாமர கோயிலுக்கு எங்கள் ஊரில் இருக்கிற கோயிலுக்கு போகலாமா? இன்றைக்கி ஃப்ரீ பஸ்ஸில் ஏறி உக்காந்தாச்சு. போயிட்டு இருக்கோம். பாருங்கள், சுற்றியும் போகிற இடம்லாம் சூப்பராக இருக்கும். இது அந்த ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா என் வீட்டுக்கார் படித்த ஸ்கூல் அதை தான் ஒரு வீடியோவாக எடுத்தேன். அப்புறம் போக போகிற நல்லா க்ரீனிஷாக சூப்பராக இருந்துச்சு. பச்சை பசேன்னு நல்லா இருந்துச்சு எல்லாமே பார்க்குறதுக்கு. அதையும் வீடியோவாக எடுத்திருக்கேன் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு போகிற இடம்லாம். இது ஃபுல் கிராமமாக இருக்கும். எங்கள் ஊர் கொஞ்சம் சிட்டி, போகிற இடம் ஃபுல் கிராமமாக இருக்கும். வெயில் இருக்கிறதுனால அவ்வளோவும் செடி கொடிலாம் அவ்வளோவும் தெரியல. அப்படியே ஒரு மாதிரியாக வெள்ளையாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. பச்சை பசேன்னு எல்லாமே. ஃபுல்லும் வாழை மரமாக, நெல் தோட்டமாக, நெல் வயலாக, அப்புறம் வந்து ராகி வயலாக ஃபுல்லும் சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், தென்னை மரம் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. எனக்கும் ஒரு ஆசை, எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வயசாகிட்டு முன்னாடி ஒரு சின்ன கிராமத்தில் அழகான எங்களுக்குன்னு சூப்பராக ஒரு வீடு கட்டிக்கிட்டு நானும் என் வீட்டுக்காரரும் இருக்கணும். என்னோடய பசங்களாம் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போகணும், சந்தோஷமாக இருக்கும். நானும் ஒரு வாரத்துக்கு 2 டைம் அந்த மாதிரி நானே ஹஸ்பண்டும் அங்கே போய் பார்த்துட்டு வரணும், குழந்தைங்கள கூப்பிட்டு போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஆசை. அதுவும் நிறைவேறும்னு நினைக்கிறேன். பாருங்கள், மலை சுற்றிட்டு அப்படியே சூப்பராக இருக்கும். இப்போ அந்த மலை தெரியுது பார்த்திங்கன்னா, அது பக்கத்தில் இருக்கிற மலைக்கு தான் போகிறோம். அது வந்து ஏலகிரி மலை. நாங்கள் போகிறது வந்து ஜலகாமரை. எங்கள் ஊர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும். ஆனால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த இடம். நீங்களாம் இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க யாருக்கெல்லாம் ஜலகாமரைக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். வயல்வெளிலாம் அவ்வளோ சூப்பராக நேச்சுரலாக இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து வெயில் சீசன், ஆனால் இருந்தாலும் அந்த சைட்லாம் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள், அவ்வளோ சூப்பராகவே இருக்குது. எங்கே பார்த்தாலும் மாடு, தண்ணி வயல், ஆடுங்க, மாடுங்க, கோழிங்க மாதிரி இருக்குது. பாருங்கள், கிராமத்து சைடு வாழ்க்கையே மாடு, ஆடு, நிலத்து கூட கொல்லிங்க கூடலாம் இணைஞ்சிருக்கிறது தான் அவ்வளோ சூப்பராக சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள், இந்த காலியான இடத்த பார்த்துட்டு அப்படியே பச்சை கலரில் அந்த தென்னை மரம் வயலை பார்த்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆமாம் இல்லைவா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாேருக்கும் நேச்சுரல் வீடியோஸ்லாம் பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, எல்லோரும் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். நம்ம நினச்சதை ஆசைப்படணும். ஆசைப்பட்டால் தான் அடைய முடியும். ஆசையே படாமல் எதுவுமே அடைய முடியும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சதை நான் அவங்க கூட சொல்கிறேன். அது தப்பாக இருந்தால் ஏற்றுக்காதீங்க, கரெக்டாக இருந்தால் ஏற்றுக்குங்க. ஏன்னா ஆசைப்படாமல் எந்த விஷயமே கிடைக்காது. நம்ம ஒரு பொருள் மேலே ஆசைப்பட்டால் தான் அதுக்கு அடையணுன்ற வெறி வரும், ஆசை வரும். ஆசையே படாமல் நடக்கட்டும்னு சொல்லிட்டு இருந்தால் சோம்பேறித்தனம் வரும்ன்றது என்னோடய கருத்து. அது ஆமாவா இல்லையான்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். எனக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரியான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்க வயல்லாம். முருகனோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கும். சூப்பராக நல்லா பார்த்தோம் முருகரை. போகிற வழிலாம் ரசிச்சுட்டு போகணும். நான் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன். அந்த வேண்டுதலும் நிறைவேறிட்டு பின்னாடி நல்லா நடந்ததுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்ஷய தீதி 20ஆம் தேதி என்னோடய பாப்பாவை ஸ்கூல் சேர்த்த அப்புறம் அதுவும் வந்து நல்லபடியாக ஸ்கூல் சேர்த்தணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வேண்டிட்டு வந்தேன். அங்கே பாருங்கள், ஃபுல்லும் கரும்பு வயல், தண்ணி போயிட்டு இருக்குது வயலில். இங்கே நல்லா தெரியுதான்னு தெரியல, ஆனால் ஓடையில் ஓடிட்டு இருக்கு அந்த போகிறோமா. அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு அந்த மாதிரி பார்க்குற மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. இந்த வீடியோவில் ஜூம் பண்ணால் தெரியுதா என்னன்னு தெரியல. எனக்கு நேரில் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு, அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபுல்லும் மாடு, ஆடு எல்லாமே அழகாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி இடம் பிடிக்குமா, இல்லை சிட்டி தான் பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு சிட்டி வாழ்க்கை பிடிக்கும், ஒரு சிலருக்கு கிராமத்து வாழ்க்கை பிடிக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு கிராமத்தை வாழ்க்கை பிடிக்கும், ஆனால் அங்கே இருக்கிற லைஃப் ஸ்டைல் பிடிக்காது. ஏன்னா விவசாயம் பண்ணுறது பிடிக்கும், ஆனால் லைஃப் ஸ்டைல் மட்டும் அங்கே ட்ரெஸ்லாம் வந்து நீட்டாக போட்டு கிராமத்து வேலையெல்லாம் செய்ய முடியாது. ஒரு சிலர் அப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க இருக்காங்க. ஆமாவா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். மேலே ஒரு ஐயப்ப சுவாமி கோயில் இருக்குது. நாங்கள் போகிற வழியெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். பாருங்கள், அவ்வளோ அழகாக இயற்கையாக இருக்குது. அப்புறம் அப்படியே நம்ம கோயிலுக்கு கிட்ட வந்தாச்சு. அப்புறம் கோயிலில் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு இருந்தாங்க. அன்னதானம் வழங்கினவங்க கலசம் வச்சுருந்தாங்க. கலசம் வச்சு கும்பிட்டுருந்தாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே தான் முருகருக்குலாம் வந்து அபிஷேகம்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
அதுவும் சந்தோஷமாக இருந்துச்சு. பாருங்கள் அபிஷேகம் பண்ணும்போது அவ்வளோ அழகாக அவ்வளோ அழகு, முருகன்ற பேருக்கே அழகு தான். முருகர் அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்தார். எல்லாருக்கும் முருகன் அருள் கிடைக்கட்டும். பாய் பாய்.